குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு அவர் வெற்றி ஐஸ். இன்னைக்கு நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10ஆம் வகுப்பில் இயல் 4 கொடுக்கப்பட்டுள்ள இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இலக்கணம் பொது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வழாநிலை வழுவமீதியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னர் கொடுத்திருக்கக்கூடிய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இலக்கணம் பொதுல முதலில் இரு திணைகளை பற்றி பார்க்க போகிறோம். சரி, இரு திணை அப்படின்னு சொல்லும்போது 2 வகையான திணைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே என்ன செஞ்சுருக்கோம் தெரியும், அப்படி தானே? அப்போ 2 வகையான திணைகள் என்னென்னா அக்ரிணை, இன்னொன்று என்னது உயர்திணை அப்படின்னு சொல்லக்கூடியது. 6 அறிவுடைய மக்களை என்ன சொல்லும் உயர்திணை என்றும், மற்ற உயிரினங்களை எல்லாம் சொல்லக்கூடியது என்னது அக்ரிணைன்னு சொல்லுவோம். அக்ரிணை அப்படின்னு சொல்லும்போது அள் கூட்டல் திணை தான் என்னது அக்ரிணை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்போ இரு திணைகள்னா உயர்திணை, இன்றொன்று அக்ரிணை. ஐம்பால்கள் அப்படின்னு சொல்லும்போது 5 வகையான பால்களை குறிக்கக்கூடியது தான் என்னது ஐம்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐம்பால்கள் என்னென்னா ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பழவின்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அப்போ ஆண்பால், பெண்பால், பலர்பால் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம் என்ன அப்படின்னு சொன்னால் உயர்திணைகளில் வரக்கூடியது. அதற்கு அடுத்தது நம்ம அக்ரிணையில் வரக்கூடியது ஒன்றன்பால், பழவின்பால் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒரு ஆண்மகனையோ பெண் மகளையோ இல்லை பலர் கூடி இருக்கின்ற அவையிலேயோ அவங்களை குறிப்பிடும் பொழுது உயர்வாக சொல்லுவோம். ஆனால் ஒரு மாடு வருது இல்லை பல மாடு வருகின்றன அப்படின்னு சொல்லும்போது அவை அக்ரிணையை குறிக்கக்கூடியது. இதைத்தான் நம்ம உயர்திணை அக்ரிணைன்னு பிரிக்கிறோம். பால் அப்படிங்கிறது திணையினுடைய உட்பிரிவிற்கு பெயர் தான் பால் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? சரி, இதற்கு அடுத்தது உயர்திணைக்குரிய பால் வகைகள் அப்படின்னு சொல்லும்போது ஆண்பால் அப்படின்னா வீரன், அண்ணன், மருதன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பெண்பால் அப்படின்னா மகள், கண்ணகி, தலைவி. பலர்பால்னா மக்கள், பெண்கள், ஆண்கள். அக்ரிணைக்குரிய பால் வகுப்புகள் என்னென்ன? அக்ரிணையில் ஒன்றனை குறிப்பது ஒன்றன்பால். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை, புறா, மலை ஒன்றை குறிப்பதற்கு பெயர் ஒன்றன்பால். அக்ரிணையில் பலவற்றை குறிப்பதற்கு பெயர் பழவின்பால். எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா பசு அப்படின்னு சொன்னால் அது அக்ரிணையில் ஒன்றன்பால். பசுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அக்ரிணையில் பழவின்பால். மலை அப்படின்னு சொல்லும்போது ஒன்றை குறிப்பது, மலைகள் அப்படின்னு சொல்லும்போது பல மலைகளை குறிப்பது. சரியா? 2 அல்லது அதற்கு மேற்பட்டது. மூவிடம் அப்படின்னு சொல்லும் பொழுது மூவிடம் அப்படின்னு சொல்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. தன்மை அப்படின்னு சொல்லும்போது எதெல்லாம் சொல்லுவோம்னா நான் தான், யான், நாம், யாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே என்னது தன்மை பெயர்களாக வரக்கூடியது. சரி, தன்மை. அதே இது முன்னிலை அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்லுவோம் நம்ம? ஒரு நிமிஷம். முன்னிலைனா யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடியவங்கள நீ, நீர், நீவீர், நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. படர்க்கை அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இருக்கக்கூடியவங்க முன்னாடி, அதில் மொத்தமாக இருக்கக்கூடியவங்கள அவன், அவள், அவர், அது, அவை இது எல்லாமே. எடுத்துக்காட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை 3க்குமே தன்மை பெயர்கள், தன்மை வினைகள் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருக்காங்க. தன்மையின் பெயர்கள் என்னது? நான், யான், நாம், யாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. தன்மையினுடைய வினைகள் என்னன்னா ஒரு செயலை செய்யக்கூடியது. வந்தேன், வந்தோம். வந்தேன்னா நான் மட்டும் வர்றது, வந்தோம் அப்படின்னா என்னுடன் இன்னும் சிலரை கூட்டிக் கொண்டு வருவதற்கு பேர் தான் வந்தோம் அப்படிங்கிறது. அப்போ முன்னிலை அப்படின்னு தன்மை அப்படின்னு சொல்லும்போது ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். முன்னிலை பெயர் அப்படின்னு சொல்லும்போது நீ, நீர், நீவீர், நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு நபரையோ அல்லது அவரை சார்ந்து இருக்கக்கூடிய 2 அல்லது அதற்கிட்ட மேற்பட்ட நபர்களையே குறிக்கக்கூடியது. முன்னிலை வினைகள் அப்படின்னு சொன்னால் நீ நடந்தாய், வந்தீர், சென்றீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே எனது முன்னிலை வினைகள், ஒரு செயல் நடக்கக்கூடியது. இதற்கு அடுத்தது படர்க்கை பெயர்கள் அப்படின்னா அவன், அவள், அவர் இதெல்லாம் ஒருமை. அது, அவை இதுவும் ஒருமையில் வரக்கூடியது தான். அதுக்கு அடுத்தது அது, அவை அப்படின்னு சொல்லும்போது அவைகள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது பன்மையில் வரக்கூடியது. படர்க்கை வினைகள் என்னென்ன அப்படின்னா வந்தான், சென்றால், படித்தனர், பேசினார்கள், பறந்தது, பறந்தன இது எல்லாமே என்னது? பறந்ததுன்னா ஒருமை, பறந்தன அப்படின்னு சொன்னால் என்னது? பன்மை. வழாநிலை வழுவமீதி அப்படின்னு சொல்லக்கூடியது.
சரி, அப்போ இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளநிலை அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன பிழையின்றி பேசக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வளநிலை. அதாவது ஒரு இடத்துல ரொம்ப வழுக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் வழுக்காமல் பார்த்து கவனமாக போகும் இல்லையா, அது வளநிலை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வலு அப்படின்னா வழுக்கி விட்டு கீழே விழுகக்கூடியது. அப்போ இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வலு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? சரி, இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுவதும் வளாநிலை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கொடுத்துருக்கதை பார்த்தீங்கன்னா இரு திணையும் ஐம்பாலும் மூவிடமும் காலமும் வினாவும் விடையும் பல வகை மரபுகளும் ஆகிய 7 தொடர்களில் இலக்கண பிழைகளுடன் வந்தால் அவை வலு அப்படின்னு சொல்கிறோம். பிழையோடு வந்துச்சுன்னா அது என்னது? வலு. இலக்கண பிழைகள் இல்லாதிருப்பின் அது வளாநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, அப்போ இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திணை வகைகளில் வலு வளாவை என்ன செஞ்சுருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. அப்படி தானே? சரி, எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா செழியன் வந்தது, இது தவறு. அப்படி தானே? செழியன் அப்படின்னு சொல்லும்போது உயர்திணை. அப்போ எப்படி சொல்லலாம்? செழியன் வந்தான். பால் கண்ணகி உண்டான், கண்ணகி என்பவள் பெண், அப்போ உண்டாள் என்பது தான் சரி. அப்போ கண்ணகி உண்டாள் என்பது சரி. நீ வந்தேன், நீ வந்தேன், நான் தான் வந்தேன். நீ அப்படின்னா வந்தாய் அப்படிங்கிறது தான் சரியானது. நேற்று வருவான், நேற்று அப்படின்னாவே என்ன வந்திருக்கும்? ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இல்லையா, அப்போ வந்தான் அப்படிங்கிறது தான் சரி. இதற்கு அடுத்தது ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல். ஒரு விரலை காட்டி கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ 2 விரல்களை காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல். கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல். கண்ணன் எங்கே இருக்கிறாருன்னு அவர் என்ன சொல்லணும்? கண்ணன் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், இல்லைன்னா வெளியே போயிருக்கிறாரு ஒரு விடையை சொல்லக்கூடியதான் சரியானது. தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல். தென்னந்தோட்டம் கிடையாது, தென்னை மரங்கள் அப்படின்னு சொல்லும்போது தென்னந்தோப்பு அப்படின்னு சொல்லி கூறுவது தான் சரியானது. சரியா? இது வலுநிலை, இது வலு, இது வள. அதாவது சரியாக கொடுக்கப்பட்டதெல்லாம் வள, தவறாக கொடுக்கப்பட்டது வலு. இதற்கு அடுத்தது வலுவமைதி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படிதானே? வலுவமைதி என்பது என்ன அப்படின்னா இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதியாகும். இலக்கண முறைப்படி அது என்னதான்? தவறு தான். இருந்த போதிலும் அந்த இலக்கண ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தவறு தான், இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சுக்கலாம், இது ஒரு காரணத்தின் காரணமாக இது சரி அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ திணை வலுவமைதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என் நம்மை வந்தாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே? என் நம்மை வந்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாட்டை பார்த்து சொல்கிறோம். அப்படி தானே? இது திணை வலுவமைதி. செல்லமாக நம்ம வீட்டில் நாய் வளர்ப்போம், பூனை வளர்ப்போம், மாடு வளர்ப்போம். அப்போ என்ன சொல்ல, எங்கள் அம்மா வந்துருச்சு, என் செல்லம் வந்துருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே திணை வலுவமைதி. இங்கே உவப்பின் காரணமாக அக்ரிணை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு? உயர்திணையாக சொல்லப்பட்டது. அக்ரிணை அப்படிங்கிறது ஆடு மாடு எல்லாமே என்னதான்? அக்ரிணை தான். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் நம்மை வந்தால் அப்படின்னு அதை உயர்திணைப்படுத்தி சொல்லும் பொழுது அது திணை வலுவமைதி. பால் வலுவமைதி அப்படின்னு சொல்லக்கூடியது. பால் வலுவமைதினா வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது. பெண் பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஏ ராசா என் கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. மகள்களை கொஞ்சும் பொழுது மகன்களை ஓமையாக கொண்டு கொஞ்சுவதற்கு பெயர். இங்கு உவப்பின் காரணமாக பெண் பால் என்ன செஞ்சிருக்கு? ஆண் பாலாக கொள்ளப்பட்டது. இது பால் வலுவமைதி. இட வலுவமைதி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா மாறன் என்பான் தன்னை பற்றி பிறரிடம் கூறும்போது இந்த மாறன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்? பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது இடவலுவமைதி. தன்மை அப்படின்னு சொல்லும்போது நான் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டேன்? பொய் சொல்ல மாட்டேன். என்ன செய்வேன் அப்படின்னா நான் பொய் சொல்ல மாட்டேங்கிறத என்னுடைய பெயரை சொல்லி அவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு அவன் அப்படின்னாலே படற்கையாகுதான். அப்போ அவனை சொல்கிறது இந்த மாறன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதற்கு பெயர் தான் என்னது? இட வலுவமைதி. தன்மையினை படர்க்கை இடத்தில் கூறுவது. இதற்கு அடுத்தது கால வலுவமைதி அப்படின்னு சொல்லக்கூடியது. கால வலுவமைதினா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க.
நம்ம நியூஸ் வாசிக்கும் போது பார்த்தோன்னா நாளை குடியரசுத் தலைவர் தமிழகம் வருகிறார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் குடியரசுத் தலைவர் நாளை என்ன செய்வார், வருவார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், சொல்லணும். இதுதான் சரியானது. ஆனால் அப்படி என்ன செய்யலை, அமையலை என்றாலும் நாம் பிழையாக கருதுவதில்லை. ஏன் அப்படின்னா அவரது வருகையின் உறுதித்தன்மையினை நோக்கி, உறுதித்தன்மைன்னு சொல்கிறோம், இதை நோக்கி கால வலுவமைதியாக என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? அடுத்தது மரபு வலுவமைதி அப்படின்னு சொல்லக்கூடியது. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும். இது பாரதியாருடைய பாடல் வரிகள். குயில் கூவும் என்பதே மரபு. குயில் என்ன செய்யும், கூவதான் செய்யும். குயில் கத்தும் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, மரபு வலுதான். இங்கே கவிதையில் இடம் பெற்றிருக்கிறதுனால இது மரபு வலுவமைதியாக என்ன செஞ்சு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? இப்போ இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இரு திணைகள், ஐம்பால்கள், உயர்திணைக்குரிய பால் பகுப்புகள், அக்ரிணை பால் பகுப்புகள், மூவிடங்கள், தன்மை முன்னிலை படர்க்கை பார்த்துருக்கோம். அதுக்கடுத்தது வலுனா என்ன, வளன நிலைனா என்ன, வலுவமைதினா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்படி தானே? இதற்கு படித்ததோட விட்டுறக்கூடாது. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். இது எந்த வலுவமைதி வகைகளை சொல்லக்கூடியது, முன்னாடியே பார்த்துருப்போம். இது எல்லாம் என்ன செஞ்சணும், நம்ம ஒரு முறைக்கு இருமுறை நம்மளுக்கு நம்மளே என்ன செஞ்சுக்கணும், தற்பயிற்சிகள் வந்து கொடுத்து பார்த்துக்கணும். இது எல்லாமே